இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா நேச்சுரல் நம்பர்ஸை வந்து ரிவர்ஸில் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். அதாவது எப்படின்னா n to 1 என்னன்றது என்னன்னா யூசர் கொடுக்க போகிற இன்புட். ஸோ என்லேருந்து எனக்கு 1 வரைக்கும் உள்ள இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸை வந்து எனக்கு ரிவர்ஸில் டிஸ்பிளே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து என்னன்ற வேரியபிள்குள்ளே ஒரு இன்டிஜர் வேல்யூ வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறேன். இன்ட் இன்புட் ஆஃப் enter a number. Next வந்து for loop for I in range of first நான் n கொடுக்குறேன். n என்றது என்னோட வேரியபிள் n கமா எது வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னா 1 வரைக்கும் என்னோட நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ என்னோட ரேஞ்ச் வந்து 1 வரைக்கும் தான். ஸோ நான் இந்த இடத்துல 0ன்னு கொடுக்குறேன். செகண்ட் பேராமீட்டரில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்து பைத்தான் வந்து +1 ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணிடும். ஓகே, ஸோ 0 + 1ஓட வேல்யூ வந்து 1. அப்போ என்னோட ரேஞ்ச் வந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். மூணாவது பேராமீட்டரில் -1ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் நமக்கு ரிவர்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ மூணாவது பேராமீட்டரில் நான் -1 அப்படின்னு கொடுத்தா ஒரு ஸ்டெப்பாக எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்ற வேரியபிள்குள்ளே நான் 10ன்னு கொடுக்குறேன்னா 10, 9, 8, 7. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவாக எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதே -2ன்னு கொடுத்தா ரெண்டு வேல்யூவாக எனக்கு ஸ்டெப்பாக எனக்கு டிக்ரீஸ் ஆகும். இப்போ என்னோட லூப்புக்குள்ளே பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் ஏ நம்பர் 10ன்னு என்டர் பண்ணுறேன். ஸோ 10லேருந்தே எனக்கு 1 வரைக்கும் எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதே எனக்கு ஒரே லைனில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னா கமா பிரிண்ட் மெத்தடில் செகண்ட் பேராமீட்டரில் end ஈக்குவல் டு ஒரு டபுள் கோர்ஸ் வந்து கொடுக்குறேன். என்டர் ஏ நம்பர் 10ன்னு என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே லைனில் எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து n to 1 வேல்யூஸ் வந்து ஒரே லைனில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே.